ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் லாஸ்ட் 2 வீக்ஸாக செம்ம மழை, குளிர் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கிளாஸ்கோவில் வெயில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 24 டிகிரி வரைக்குமே இங்கே வந்துட்டு போச்சு. 24 டிகிரின்றது நம்ம ஊரில் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். வருஷம் ஃபுல்லாகவே குளிர் இருட்டு அப்படி தான் இருக்கும் இந்த ஊர். இந்த ஒரு 2 மந்த்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சன்னெல்லாம் வந்து பார்க்கவே முடியும். அதனால் எங்கெல்லாம் வெளியிலலாம் போக முடியுமோ இந்த டைமில் தான் வந்து போய் என்ஜாய் பண்ண முடியும். லாஸ்ட் வீக் பெஞ்ச மழையில் பேக் யார்டில் இருந்த டஸ்ட்பின் சேர் எல்லாமே பறந்து போய் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதை தான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்தது. இங்கே பின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணி தான் போடணும், பிளாஸ்டிக்ஸு, ஜென்ரல் வேஸ்ட் எல்லாமே. ஸோ அதனால் எல்லா வேஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருந்தேன். பையனுக்கும் இப்போ தான் NAT5 எக்ஸாம் முடிஞ்சுது. NAT5 எக்ஸாம்ன்றது தான் இந்த ஊரோட நம்ம பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊரில் 10th அந்த மாதிரி NAT5ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அவனும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் எதுவும் கேர் பண்ண முடியல பெருசாக. எப்படியோ மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டோம். எனக்கு இங்கே ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அது வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணிட்டு வரது தாங்க பெஸ்ட்டு. இங்கே ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் டென்டல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. ப்ளஸ் எக்ஸ்பென்சிவ் கூட, ஃப்ரீ கிடையாது. ஒரு வழியாக ஊர்லேருந்து பார்சல் வந்துருச்சுங்க. ஒன்றும் இல்லை, இங்கே மிளகா பொடி எல்லாமே தீர்ந்து போச்சு. நான் ஊர்லேருந்து தான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். இங்கே லோக்கலில் வாங்குறது எதுவுமே செட் ஆகலை. அதனால அம்மா தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிச்சு. பேசிக்கான ஒரு மிளகா பொடி இல்லாமல் எங்கள் வீட்டில் எந்த கிச்சன் இன்க்ரீடியன்ஸுமே ஓடாது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் எடுத்த கொரியர் சர்வீஸ் வந்துட்டு கார்ட்போர்டெல்லாம் கிழிஞ்சு தான் இங்கே வந்துருந்தது. பட் இந்த பேக்கிங் சான்ஸே எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா ஆல்ரெடி பேக் பண்ணி வேறு கொண்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் தான் அவங்களும் ரீபேக் பண்ணி அந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. யூகேயில் நிறைய இமிக்ரேஷன் விசா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ மீன் இன்னும் ப்ரப்போசலில் இருக்குது, டிஸ்கஷனில் இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு ரூலாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்க பெரிய ஒரு மைனஸான ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ILR தான். ILR வந்துட்டு இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் இருந்தது. இப்போ வந்து 10 இயர்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. 10 இயர்ஸ் 10 வருஷம் வரைக்கும் இங்கே இருந்தால் தான் நம்ம வந்துட்டு இங்கே இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன், PRன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம அப்ளைவே பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், 10 வருஷம் டேக்ஸ் கட்டணும் யூகேயில். இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இப்போ கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் அப்செட்டாக தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில். ஏன்னா யூகே மாதிரி கண்ட்ரிக்கு மோஸ்ட்லி வந்து வரவங்க வந்துட்டு பேசிக்காக நாங்கள் வந்த ஐடியா வந்து இங்கே 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ILR எடுக்கலாம், ஸோ தட் குழந்தைங்களோட எஜுகேஷன் வந்துட்டு கொஞ்சம் இங்கே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்தது. இப்போ 10 இயர்ஸாக அதை மாற்ற போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்களோடது என்னவா இருக்கும்ன்றது தெரியல. ஏன்னா யூகேயில் வந்துட்டு பெருசாக வந்து சேவெல்லாம் பண்ண முடியாது, ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து சேவ் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் செலவும் வந்துட்டு நமக்கு எவ்வளோ நம்ம பவுண்ட்ஸில் சம்பாதிக்கிறோமோ அதே ஈக்குவலாக செலவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பெருசாக சேவிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது 10 வருஷம் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணி அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் நம்ம ILRலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இதை பற்றின வீடியோஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஷாப்பிங்காக தான் போயிட்டுருக்கோம் சிட்டி சென்டருக்கு. ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்துட்டு பர்த்டே, சரி அவனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இது எங்கள் ரித்துவோட ஃபேவரட்டான ஒரு பபிள் டீ ஷாப். இது எப்போ சிட்டி சென்டர் போனாலும் இங்கே போகாமல் நாங்கள் வந்ததே கிடையாது. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே போய் பபிள் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும். அவங்க குழந்தைக்கு வந்துட்டு பர்த்டே இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்களுக்குமே அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அதுவும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்பப்போ பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது, அவுட்டிங் போகிறது, இப்படின்னு தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட் பவ்யா அண்ட் ஃபேமிலி. இவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர்டு கேக்கு. இவங்களே வீட்டில் வந்து பேக் பண்ணது. ப்ராப்பராக வந்து பேக்கிங் கோர்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் கிளாஸ்கோவில் ஒரு சூப்பரான ஒரு பேக்கரை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஹோம் பேக்கரை. இங்கே எங்களால் அடிக்கடியெல்லாம் வந்து மீட் பண்ணிக்க முடியாது. எல்லோரும் ஒர்க் அவங்கவுங்க லைஃப்பில் வந்து பிஸியாக இருப்போம். இவங்க இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் தூரம், நான் இருக்கிறதுக்கு வந்து இவங்க ரைட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்காங்க. ஸோ தட் மீட் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஹெவி டின்னர் அவங்க வீட்லேயே முடிச்சாச்சு. நல்ல மழை ஈவினிங் பார்த்து. இதுதான் இன்னையோட vlog. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.